நான் என் அறையில் அமர்ந்து அமைதியாக படித்து கொண்டிருந்தேன். அது என்னுடைய கல்லூரியின் 2ஆம் ஆண்டு படிப்பு. எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம். என் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் கண்விழித்து படித்து கொண்டிருந்தேன். மேஜை முழுவதும் புத்தகங்கள் சிதறி கிடக்க நான் முழு கவனத்துடன் குறிப்புகளை எடுத்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென என் அறைக்குள் அம்மா நுழைந்தார். அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. அதை பார்த்தபோதே ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று என் உள்மனது சொன்னது. அம்மா என் அருகில் வந்து தலையை வருடி கொடுத்து, தாரணி குட்டி, உனக்கு ஒரு நல்ல செய்தி. உன் மாமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கார். உன்னை அவங்க வீட்டு மருமகளாக்கிக்க ஆசைப்படுகிறார் என்றார். அம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. கையில் இருந்த பேனா நழுவி கீழே விழுந்தது. அதிர்ச்சியோடு அம்மாவை பார்த்தேன். என் மனதில் முதலில் மாமாவின் மூத்த மகன் கார்த்திக்கின் நினைவுதான் வந்தது. அவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். மாமா குடும்பமே பயங்கரமான பழமைவாத குடும்பம். மிகவும் கண்டிப்பானவர்கள். கார்த்திக்குடன் தான் எனக்கு திருமணமா என்று நினைத்த போதே என் உயிர் போவது போல் இருந்தது. ஏனென்றால் அவன் என்னை விட வயதில் மிக மூத்தவன், பயங்கர கோபக்காரன். என் முகம் மாறுவதை பார்த்த அம்மா, கார்த்திக்கு அவங்க வேற பொண்ணு பார்த்துட்டாங்க. அவங்க கேட்கறது அவனோட தம்பி சூர்யாவுக்கு என்றார். சூர்யாவின் பெயரை கேட்டதும் என் கை கால்கள் நடுங்க தொடங்கின. சூர்யா மாமாவின் இளைய மகன். அவனுடைய கண்களில் எப்போதும் ஒரு திமிரும் கோபமும் இருக்கும். அவன் எவ்வளவு அமைதியாக இருக்கிறானோ அவ்வளவு ஆபத்தானவன். படித்தவன்தான். ஆனால் பெண்களை பற்றிய அவனுடைய சிந்தனை மிகவும் மட்டமானது. தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்க வேண்டும் என்று நினைப்பவன். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடுங்கும் குரலில், அம்மா, எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம்மா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன் தெரியுமா? எனக்கு டாக்டர் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போகுது. நீங்க மாமா கிட்ட வேண்டாம்னு சொல்லிடுங்க என்றேன். என் பேச்சை கேட்டதும் அம்மாவின் முகம் அப்படியே மாறிவிட்டது. புன்னகை மறைந்து கோபம் தலைக்கேறியது. என்னடி தேவையில்லாம பேச்சு பேசுற? டாக்டர் ஆகணுமா? உங்க மாமா வந்து பொண்ணு கேட்கும்போது மறுத்து பேச நமக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் இந்த குடும்பத்தோட பெரியவர். அவர் சொன்னதுதான். இந்த டாக்டர் கனவையெல்லாம் இத்தோடு மறந்துரு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு குடும்பத்தை கவனிக்கிறது தான் முக்கியமான வேலை என்று கத்தினார். நான் அழுது கொண்டே, அம்மா, இந்த படிப்பிற்காக நான் இரவும் பகலும் தூங்காம உழைச்சிருக்கேன்மா. என் உழைப்புக்கு மதிப்பே இல்லையா என்றேன். நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென அப்பா அறையின் வாசலில் வந்து நின்றார். அவரது முகம் கராராக இருந்தது. அவர் நாங்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுவிட்டார். அப்பா உரத்த குரலில், இதனால் தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாதுங்கிறது. படிப்பு தலைக்கேறின உடனேயே பெரியவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்றார். அப்பா அறைக்குள் வந்து என் மேஜையில் இருந்த புத்தகங்களை பார்த்து இன்னும் கோபமடைந்தார். நம்ம பரம்பரையிலேயே எந்த பொண்ணும் காலேஜ் போனது கிடையாது. என் மனசு இறங்கி உன்னை காலேஜ் அனுப்ப சம்மதிச்சேன். அதுக்காக நீ எங்க மானத்துக்கும் எங்க முடிவுக்கும் எதிராக போவேன்னு அர்த்தம் இல்லை. உங்க மாமா பெண் கேட்டிருக்கார். இது நமக்கு கிடைச்ச பெருமை என்றார். நான் அழுது கொண்டே, அப்பா, ஒரே ஒரு முறை என்னை எக்ஸாம் எழுத அனுமதியுங்கப்பா. நான் எவ்வளவோ கனவு கண்டிருக்கிறேன் என்றேன். அப்பா கோபத்துடன் மேஜை மீது ஓங்கி அடித்து, எந்த எக்ஸாமும் கிடையாது. இன்னையோட உன் காலேஜ் படிப்பு முடியுது. நாளைக்கு மாமா வர்றார். நம்ம கல்யாண பேச்சை உறுதி செய்கிறோம் என்றார். அப்பாவின் பேச்சை கேட்டதும் என் இதயம் உடைந்து நொறுங்கியது. எனது பல வருட உழைப்பும் என் கனவுகளும் ஒரு நொடியில் மண்ணோடு மண்ணாவதை என்னால் தாங்க முடியவில்லை. அம்மா என்னை அங்கேயே அழுகையுடன் விட்டுவிட்டு அப்பாவின் பின்னால் சென்றார். நான் என் உயிரை விட மேலாக நேசித்த என் புத்தகங்களை பார்த்தேன். இப்போது அதே புத்தகங்கள் எனது இயலாமையை எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தன. இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. மாமா எனது படிப்பிற்கு எவ்வளவு எதிரானவர் என்பதை நான் நன்றாக அறிவேன். சூர்யாவின் சிந்தனையும் அப்படித்தான் இருந்தது. நான் கல்லூரியில் சேரும்போது அவன் பெரும் பிரச்சனை செய்திருந்தான். ஆனால் அப்போது அம்மா எப்படியோ பேசி சம்மதிக்க வைத்ததால் கல்லூரியில் சேர்ந்து விட்டேன். ஆனால் இப்போது மீண்டும் ஒரு முறை என் கனவுகள் பாதியிலேயே நிற்கப் போகின்றன. அடுத்த நாள் மாமா குடும்பம் வந்தது. தாம்பூலம் மாற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. என் சம்மதத்தை கேட்காமலேயே திருமண தேதி குறிக்கப்பட்டது. நான் என் அறைக்குள்ளேயே சிறைப்பட்டேன். சூர்யா, யாருடைய பெயரை கேட்டாலே எனக்கு பயம் ஏற்படுமோ, அவன் இப்போது என் வாழ்க்கையின் உரிமையாளராக போகிறான். என் அழுகையும் புலம்பலும் வீணாயின. யாரும் என் பேச்சை மதிக்கவில்லை. நான் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு என் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். ஆனால் பெற்றோருக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. திருமணம் உறுதியான சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் சூர்யா எங்கள் வீட்டிற்கு வந்தான். நான் அவனை எதிர்கொள்ள விரும்பாமல் என் அறைக்குள்ளேயே பூட்டிக் கொண்டேன்.
ஆனால் அவன் எப்படி எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு என் அறைக்குள் நுழைந்தான் என்று தெரியவில்லை. அவனது முகத்தில் கடுமையான கோபம் இருந்தது. வந்தவுடனேயே அவன் என்னை வெறுப்புடன் பார்த்து, தாரணி, இன்னும் நேரம் இருக்கு. நீ இந்த கல்யாணத்தை நீயே வேண்டாம்னு சொல்லிடு. உன்னை போன்ற ஒழுக்கமில்லாத பெண்ணை கட்டிக்க என்னால் முடியாது. உன்னை போன்ற பொண்ணுங்க காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே என்னென்ன பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மானம் போக நான் விட மாட்டேன் என்றான். சூர்யாவின் இந்த வார்த்தைகள் என் ரத்தத்தை கொதிக்க வைத்தன. என் மீது இவ்வளவு பெரிய பழியை போடும்போது அவனுக்கு சிறிதும் வெட்கம் வரவில்லை. நானும் கோபத்தில் துடித்து கொண்டே, அப்படி ஒரு விஷயம் இருந்தால் நீங்களே ஏன் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நான் 1000 முறை மறுத்து விட்டேன். ஆனால் இங்கே என் பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை. நீங்க பெரிய ஆம்பளையாச்சு. உங்க வாயை திறந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. பொண்ணுங்க படிக்கிறதை கேவலம்னு நினைக்கும் உங்களை போன்ற ஒரு படித்த முட்டாளை கட்டிக்க எனக்கு எந்த ஆசையும் இல்லை என்று பதிலடி கொடுத்தேன். என் பேச்சு அவனது ஆண்மைக்கு விழுந்த பலத்த அடியாக இருந்தது. அவனது முகத்தின் நிறமே மாறியது. நான் இப்படி பேசுவேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அவனை கட்டிக்கொள்ள நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவனது முகத்தை பார்ப்பது கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவன் மட்டுமன்று, காலேஜ் சேர்க்கும் போது அவ்வளவு பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தால் நான் இந்நேரம் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்திருப்பேன். அவன்தான் அப்பாவின் மனதிலும் விஷத்தை விதைத்தான். என் பேச்சை கேட்டு அவனது கண்கள் சிவக்க கோபத்தில் கால்களை தரையில் மிதித்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் போகும்போது அவனது பார்வை இதற்கு அவன் என்னிடம் பழி வாங்குவான் என்பதை காட்டியது. எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று தோழிகளுக்கு தெரிந்தபோது அவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். எனது ஒரு கிளாஸ் டீச்சர் எனக்கு ஃபோன் செய்து, தாரணி, நீ என்ன பண்ற? நீ எவ்வளவு பிரில்லியன்ட் பொண்ணு. நீ ஒரு டாக்டராக வேண்டியவர். கல்யாணம் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இப்பவே ஏன்? இன்னும் உனக்கு 21 வயசு கூட ஆகலையே என்றார். டீச்சரின் பேச்சை கேட்டு நான் கதறி அழுது என் இதயத்தின் பாரத்தை குறைத்து கொண்டேன். அவர், நீ கவலைப்படாதே, நான் உன் பெற்றோருடன் பேசுகிறேன் என்றார். நான் அவரிடம் வேண்டாம் என்று தடுத்தேன். என்ன அப்பாவுக்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகும் என்று எனக்கு தெரியும். இருப்பினும் என் மேலிருந்த அக்கறையில் அவர் அடுத்த நாளே எங்கள் வீட்டிற்கு வந்து விட்டார். அம்மாவும் அப்பாவும் அவரை ஹாலில் அமர வைத்து முதலில் மரியாதையாகவே நடந்து கொண்டனர். ஆனால் டீச்சர் அப்பாவிடம், தாரணிக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதீங்க, அவ கண்டிப்பா ஒரு நல்ல டாக்டரா வருவா என்று சொன்னவுடன் அப்பாவின் கோபம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அவர் உடனே எழுந்து நின்று, எங்க குடும்ப விஷயத்துல தலையிட உங்களுக்கு யாரு உரிமை தந்தது? தாரணி என் பொண்ணு. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் என்று கத்தி டீச்சரை மிகவும் அவமானப்படுத்தி வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டார். இந்த விஷயத்திற்காக நான் மிகவும் வெட்கம் அடைந்தேன். டீச்சர் சென்ற பிறகு அப்பா என் அறைக்கு வந்து என் கையை பிடித்து உலுக்கினார். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வெளியாட்களை கூட்டிக்கிட்டு வந்து எங்களுக்கே பாடம் நடத்துற. இதனால் தான் உன்னை படிக்க வைக்க கூடாதுன்னு சொன்னேன். உன்னை போன்ற பொண்ணுங்களால் தான் பெற்றோருக்கு அவப்பெயர் ஏற்படுது. இன்னைக்கு இருந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கால் வைக்க கூடாது என்று கத்தி படுக்கையில் கிடந்த என் மொபைல் போனையும் பிடுங்கிக் கொண்டு கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டு சென்றார். அப்பாவிடமிருந்து இந்த இரக்கமற்ற தனத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. சூர்யா அப்பாவின் காதுகளில் விஷத்தை கலந்திருந்தான். அது எனது பாசத்தை விட அதிகமாக வேலை செய்தது. வெறும் 15 நாட்களுக்குள் என் கனவுகளின் இடத்தை பட்டும் பவளமும் கூரைப்பட்டும் ஆக்கிரமித்து கொண்டன. வீட்டில் திருமண கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்க எனக்குள் ஒரு மரண அமைதி குடிகொண்டது. என் தங்கை தன் கைகளால் என்னை மணப்பெண்ணாக அலங்கரித்த போது நான் அவளை கட்டி அணைத்து கதறி எழுதேன். ஆனால் அவளாலும் எனக்கு ஆறுதல் சொல்வதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இதை போல குடும்பங்களில் பெண்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. நான் முழுமையாக தயாரானதும் என்னை ஹாலுக்கு கூட்டி வந்து அமர வைத்தார்கள். என் முன்னால் என் அம்மாவும் அத்தையும் அமர்ந்திருந்தார். அவரது மகள் திவ்யாவும் என் தங்கைகளும் அங்கிருந்தார்கள். என் அம்மாவும் அத்தையும் முகமெல்லாம் சிரிப்பாக இருந்தனர். ஆனால் திவ்யாவும் என் தங்கையும் அமைதியாக இருந்தார்கள். என் தங்கை திவ்யா என் வலியை புரிந்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அப்பா ஐயரை அழைத்து கொண்டு ஹாலுக்குள் நுழைந்தார். மங்கள நான் எடுத்து கெட்டி மேளம் முழுங்க மந்திரங்கள் ஓதி முடித்த பின் என்னிடம் சம்மதம் கேட்டபோது என் இதயம் வேண்டாம் என்று உரக்க கத்த நினைத்தது. ஆனால் அப்பாவின் கோபம் நிறைந்த பார்வையும் குடும்பத்தின் மானமும் என் நாவை அப்படியே கட்டி போட்டன. பாரமான இதயத்தோடு வேறு வழியின்றி சம்மதம் என்று சொல்லிவிட்டேன். சுற்றிலும் அச்சதை தூவி வாழ்த்து சத்தங்கள் காதை உரசின. அம்மாவும் அத்தையும் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். பிறகு அத்தை என் தலையில் கை வைத்து வாழ்த்தி என் வாயில் இனிப்பை ஊட்டினார். எனக்கு அந்த இனிப்பின் சுவை கூட கசப்பாகவே இருந்தது.
தாம்பூலம் மாற்றி சடங்குகள் முடிந்த பின் சூர்யா என் முன்னால் வந்து நின்றபோது அவன் முகத்தில் எல்லளவும் மகிழ்ச்சி இல்லை. நான் ஏதோ பாவம் செய்து அவன் கழுத்தில் விழுந்தது போல என்னை ஒரு குற்றவாளியாக பார்த்தான். அவனது கண்களில் வெறுப்பை தவிர வேறு எந்த உணர்வையும் என்னால் பார்க்க முடியவில்லை. விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் முடிந்து எல்லோரும் கிளம்பும் போது அத்தை ஒரு புதிய முடிவை அறிவித்தார். இன்னும் 3 மாதத்தில் மூத்தவன் கார்த்திக் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பி விடுவான். அப்போ அவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அதே மேடையில் இவங்க 2 பேருக்கு முறைப்படி சாந்தி முகூர்த்தமும் பெண் அழைப்பும் வச்சுக்கலாம் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் என் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தி கொண்டது. நான் சூர்யாவின் முகத்தை மெல்ல நிமிர்ந்து பார்த்தேன். அவனது முகத்தில் ஒருவித கொடூரமான முரட்டுத்தனம் தெரிந்தது. திருமணம் முடிந்த பின் வீட்டின் சூழல் கொஞ்சம் அமைதியானது. தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்ததால் என் கனவுகள் கலைந்து போவதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை அப்பாவிடம், அப்பா நான் எக்ஸாம் மட்டும் எழுதுகிறேன்பா என்று அனுமதி கேட்டேன். ஆனால் அப்பா தீர்க்கமாக மறுத்துவிட்டார். சூர்யாவின் குடும்பத்திலிருந்து நான் மேல் படிப்பு படிப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதுதான் அதற்கு முக்கிய காரணம். நான் ஏமாற்றத்துடன் என் அறைக்குள் சென்று முடங்கி கிடந்தபோது என் தங்கை திவ்யா என் அருகில் வந்து, அக்கா நீ ஏன் சூர்யா மாமா கிட்ட நேரடியாக பேசி அனுமதி கேட்கக்கூடாது? அவரை கொஞ்சம் நைஸாக பேசி சம்மதிக்க வச்சா என்ன? ஒருவேளை எக்ஸாம் எழுத சம்மதிப்பாரோ என்னவோ என்றாள். திவ்யா சொன்னதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனால் அந்த சிரிப்பில் வலியும் வேதனை மட்டுமே நிறைந்திருந்தது. சூர்யா என் உயிரை வேண்டுமானாலும் எடுப்பானை தவிர என்னை ஒருபோதும் படிக்க அனுமதிக்க மாட்டான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. 2 மாதங்கள் ஓடிவிட்டன. என் தேர்வுகளும் வந்து அப்படியே போய்விட்டன. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அழுதும் போராடியும் அப்பா என்னை எக்ஸாம் எழுத அனுப்பவே இல்லை. என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற என் வாழ்நாள் லட்சியம் என் மனக்குழிக்குள்ளேயே புதைந்து போனது. சூர்யா இந்த 2 மாதங்களில் ஒரு முறை கூட எங்கள் வீட்டிற்கு வரவில்லை. திருமணம் முடிந்து இப்போது 3வது மாதம் தொடங்கிவிட்டது. இந்த 3 மாதங்கள் எனக்கு நரக வேதனையாக இருந்தன. என் நெஞ்சில் இருந்த டாக்டர் கனவு ஏற்கனவே பறிக்கப்பட்டு விட்டது. இப்போது எந்நேரமும் ஏதோ ஒரு பயம் மட்டுமே என் நிழலாக என்னை தொடர்ந்தது. ஒரு நாள் அப்பா அம்மாவின் கையில் ஒரு பெரிய தொகையை கொடுத்து, தாரணைக்கு சீர்சனத்தை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை மெல்ல ஆரம்பிச்சிரு. நாட்கள் போகிறதே தெரியாது. அப்புறம் கடைசி நேரத்தில் பதட்டமாகிடும். நேற்று அண்ணன் பேசும்போது சொன்னார், கார்த்திக் கொஞ்சம் முன்னாலேயே வர வாய்ப்பு இருக்காம். வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்பிடுவான்னு சொன்னார் என்றார். அப்பா சொன்னதை கேட்டு அம்மாவிற்கு மகிழ்ச்சியில் கை கால் ஓடவில்லை. ஆனால் எனக்கு உயிரே போய்விட்டது. சூர்யாவுடன் வாழப்போவதை நினைத்து கூட பார்க்க முடியாத எனக்கு அந்த பாழாய் போன நாட்கள் இன்னும் நெருங்கி வருவது போல தோன்றியது. அப்பாவின் உத்தரவுப்படி அம்மா அடுத்த நாளே ஜவுளி கடைக்கும் நகை கடைக்கும் அலைந்து துணிகளையும் நகைகளையும் சேர்க்க தொடங்கினார். ஆனால் எனக்கு அந்த பட்டு புடவைகளை பார்க்கும்போது அவை திருமண ஆடைகளைப் போல தெரியவில்லை. என் பிணத்தின் மீது போர்த்தப்படும் துணிகளைப் போலத்தான் தோன்றின. இப்படியே 1 வாரம் கடந்தது. ஒரு நாள் அம்மா என்னிடம் வந்து, தாரணி கிளம்பு, உனக்கு பிடிச்ச மாதிரி சில புடவைகளை நீயே தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். உன் கல்யாணத்துக்கு உனக்கும் ஒரு திருப்தி வேணுமில்ல என்றார். எனக்கு வெளியே செல்ல துளியும் விருப்பமில்லை. ஆனால் 3 மாதங்களாக நான் வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்கவில்லை என்பது அம்மாவுக்கு தெரியும். அதனால்தான் அவர் என்னை கட்டாயப்படுத்தி பலவந்தமாக மார்க்கெட்டுக்கு கூட்டிச் சென்றார். அங்கு பயங்கரமான கூட்டமும் புழுக்கமும் வெயிலும் அதிகமாக இருந்தது. நான் சுடிதார் அணிந்து தோளில் துப்பட்டா போட்டிருந்தேன். ஆனால் அந்த புழுக்கத்தில் எனக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. வேறு வழியின்றி கொஞ்சம் காற்று வரட்டும் என்று என் துப்பட்டாவை சற்றே தளர்த்தினேன். நாங்கள் ஒரு கடையில் நின்று புடவைகளை பார்த்து கொண்டிருந்த போது என் தோளில் இருந்த துப்பட்டா எப்படியோ கொஞ்சம் நழுவி கீழே இறங்கியது. நான் அதை கவனிக்காமல் அமைதியாக அம்மாவின் பின்னால் நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஒரு நொடி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபமாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. சூர்யாவும் அவனது அம்மாவுடன் அதே மார்க்கெட்டுக்கு வந்திருந்தான். என் தோளில் துப்பட்டா இல்லாமல் நழுவியிருந்த அந்த துரதிர்ஷ்டவசமான நொடியில் அவனது பார்வை என் மீது விழுந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. நாங்கள் வீட்டிற்கு திரும்பியதும் அம்மா வாங்கிய சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார். நான் அலைந்து திரிந்த சோர்வில் என் அறைக்கு நடந்து கொண்டிருந்தேன். அப்போது பின்னால் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் அங்கே சூர்யா நின்றிருந்தான். அவனது முகம் கோபத்தில் தகித்து கொண்டிருந்தது. கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. அவனை திடீரென அங்கே கண்டதும் என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. ஆம்பளைங்க முன்னாடி உன் உடம்பை காட்டி அலைகிறது உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்காடி என்று சூர்யா மிருகத்தனமாக கத்தினான்.
கத்திக்கொண்டே பாய்ந்து வந்து என் கையை பலமாக பற்றி கொண்டான். அவனது பிடி எவ்வளவு இறுக்கமாக இருந்தது என்றால் என் கை எலும்பே உடைந்து விடும் போல இருந்தது. நான் நான் அம்மா கூட தான் மார்க்கெட்டு போனேன் மாமா, என்னை நம்புங்க என்று அழுது கொண்டே கத்தினேன். ஆனால் அவன் சற்றென்று தன் பலமான கையால் என் வாயை பொத்தி அமுக்கினான். என் தாடை அப்போதே நொறுங்கிவிடும் போல் தோன்றியது. என் குரல் தொண்டையிலேயே அமுங்கி போனது. கண்களிலிருந்து கண்ணீர் வழியே மிரண்ட கண்களோடு அவனது இந்த வெறிபிடித்த முகத்தை பார்த்தேன். பஜார்ல துப்பட்டா இல்லாம சுத்துற இந்த மாதிரி பொம்பளைங்களை கண்டாலே எனக்கு அசிங்கமா இருக்குடி. என் கண்ணாலேயே பார்த்தேன். துப்பட்டா இல்லாம அந்நிய ஆம்பளைங்களுக்கு முன்னாடி எப்படி நின்னுகிட்டு இருந்தேன்னு. அவனது குரலில் அத்தனை கொடூரம் இருந்தது. என் மீது இப்படி ஒரு கேவலமான பழியை அவனால் சுமத்த முடிகிறதே என்று நினைத்து நான் அப்படியே உறைந்து போனேன். அவன் என் கையை முறுக்கி என்னை இழுத்து கொண்டு படிக்கட்டுகளுக்கு கீழே இருந்த இருட்டு ஸ்டோர் ரூமை நோக்கி தள்ளி கொண்டு போனான். நான் உதவிக்காக கத்த முயன்றேன். ஆனால் என் வாயை அவன் பலமாக மூடியிருந்தான். என்னை அந்த இருட்டு அறைக்குள் தள்ளிவிட்டு கதவை உள்பக்கமாக தாளிட்டான். அந்த இருட்டிலும் அவனது கண்கள் ஒரு ஓநாயைப் போல வெறித்தனமாக மின்னின. உன்னோட இந்த திமிரையும் படிச்சவங்கிற கர்வத்தையும் இன்னைக்கு மொத்தமா அடக்குறேண்டி. அப்போதான் நீ யாரோட பொண்டாட்டின்னு உனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கு ஏறி இருக்கிற கொழுப்பை ஒரே அடியில இறக்கிறேன் என்று கோபத்தோடு என் மேல் சரிந்தான். அந்த இருட்டு அறையில் என் அலறல் சத்தத்தை கேட்க யாரும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். சூர்யாவின் மிருகவெறி என் வாழ்க்கையையே சீரழிக்க துணிந்து விட்டது. நான் அவனை எவ்வளவோ தடுக்க போராடினேன். ஆனால் ஒரு பெண்ணாக அவனது பலத்திற்கு முன்னால் என்னால் முடியவில்லை. அந்த இருட்டு ஸ்டோர் ரூமில் காலம் அப்படியே உறைந்து போனது போல இருந்தது. தன் கோபத்திலும் வெறியிலும் சூர்யா நான் கனவிலும் நினைக்காத கொடூரத்தை என் மீது கட்டவிழ்த்து விட்டான். என் சம்மதம் இல்லாமல் என் கருப்பை சூறையாடினான். என் ஆன்மாவில் ஆறாத வடுக்களை உண்டாக்கினான். அவனது வெறி அடங்கியதும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எவ்வளவு வேகமாக வந்தானோ அவ்வளவு வேகமாக அறையை விட்டு வெளியேறி சென்றான். தன் சொந்த மனைவிக்கு இப்படி ஒரு துரோகத்தையும் அநீதியையும் இழைத்து விட்டோமே என்ற சின்ன குற்ற உணர்ச்சி கூட அவனிடமில்லை. அம்மா தன் அறைக்கு சென்று மதிய தூக்கத்திற்காக கதவை மூடி தூங்கிக் கொண்டிருந்தார். என் தங்கைகள் கோச்சிங் சென்டருக்கு போயிருந்தார்கள். வீட்டில் எங்களை தவிர வேறு யாரும் இல்லாததால் அவன் வந்து போனது யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லாமல் போனது. நான் அந்த இருட்டு அறையின் குளிர்ந்த தரையிலேயே சுருண்டு கிடந்தேன். என் உடல் நசுங்கி போயிருந்தது. என் ஆன்மா நொறுங்கி போனது. மெல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு என் களைந்த தலைமுடியையும் ஆடையையும் சரி செய்து சுவரை பிடித்து கொண்டு எழுந்தேன். கத்தி எழுது அந்த மிருகம் எனக்கு என்ன செய்தது என்பதை எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்று என் இதயம் துடித்தது. ஆனால் அதிர்ச்சியில் என் தொண்டை வறண்டு போயிருந்தது. யார் கண்ணிலும் படாமல் மெல்ல என் அறைக்கு சென்று கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டேன். அறைக்குள் வந்ததும் படுக்கையில் விழுந்து கதறி அழுதேன். என் மனதில் அந்த கொடூரமான நொடிகள் மீண்டும் மீண்டும் வந்து போயின. அம்மாவிடம் போய் இதையெல்லாம் சொல்லிவிடலாமா? என் உடம்பில் இருக்கும் காயங்களை காட்டலாமா என்று யோசித்தேன். வேண்டாம் தாரணி, இங்கே உன்னை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று எனக்குள் ஒரு குரல் கேட்டது. அப்பா ஏற்கனவே அவனுக்குத்தான் சப்போர்ட் செய்வார். அவன் உன் புருஷன். உன்கிட்ட உரிமை எடுத்துக்க அவனுக்கு அதிகாரம் இருக்கு என்று தான் சொல்வார். ஒருவேளை நான் உண்மையை சொன்னாலும் சூர்யாவும் மாமாவும் பழியை என் மீதே திருப்பி போடுவார்கள். இவ பஜார்ல தருதலைத்தனமா சுத்தினா, அதுதான் புருஷன் தண்டிச்சான் என்று என் நடத்தையின் மீது பழி சுமத்துவார்கள். நம்முடைய சமூகத்திலும் முக்கியமாக என் குடும்பத்திலும் ஆண்கள் ஒருபோதும் தவறு செய்வதாக ஒத்துக்கொள்வதே இல்லை. நான் வாயை திறந்தால் என் கருப்பும் ஒழுக்கமும் தான் ஏலத்திற்கு வரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சூர்யா என்னை மிக சாதுரியமாக ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான். அங்கு நான் நியாயத்தின் பக்கம் இருந்தும் தோற்று போயிருந்தேன். இந்த நஞ்சை நானே விழுங்கிக் கொள்வது என்றும் யாருக்கும் எதையும் சொல்லக்கூடாது என்றும் முடிவு செய்தேன். ஏனென்றால் இங்கே என் பக்கம் இருக்கும் உண்மையை நம்ப யாருமே இல்லை. அன்று நாள் முழுவதும் நான் என் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தேன். என் விதியை நினைத்து அழுதேன். முறைப்படி பெண் அழைப்பு நடப்பதற்கு முன்பே என் நிலையை இப்படியாக்கியவன் குடும்பம் நடத்த தொடங்கிய பின் என்னை என்ன பாடுபடுத்துவான் என்று நினைத்து பயந்தேன். ஆனால் அதற்கு முன்பே அவன் என் வாழ்க்கையில் இன்னும் பெரிய புயலை கிளப்புவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அன்று முதல் சூர்யா எங்கள் வீட்டிற்கு வரவும் இல்லை. நானும் இதை பற்றி யாரிடமும் பேசவும் இல்லை. அந்த பயங்கரமான நொடிகள் என் மனதில் ஒரு ஆழமான வடுவாக பதிந்து விட்டன. என் வாய்க்கு நானே பூட்டு போட்டு கொண்டேன். ஏனென்றால் இந்த வீட்டின் சுவர்கள் கூட எனக்கு சாதகமாக சாட்சி சொல்லாது என்பது எனக்கு தெரியும். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. என் மௌனமும் அதிகமானது. நான் ஒரு டாக்டர் ஆவேன் என்ற என் கனவின் கடைசி துளியும் இப்போதும் அடிந்து விட்டது. இனி வாழ்நாளை கடப்பது மட்டும்தான் என் வாழ்க்கை என்றாகிவிட்டது.
இதே காலகட்டத்தில் என் அத்தை மகளின் திருமண பத்திரிகை வந்தது. அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்பாவும் எங்களை அந்த திருமணத்திற்கு செல்ல அனுமதித்தார். நாங்கள் அனைவரும் அத்தை வீட்டிற்கு சென்றோம். அங்கு மெஹந்தி மற்றும் சங்கீத விழா நடந்து கொண்டிருந்தது. எங்கும் கச்சேரி சத்தமும் கொண்டாட்டமுமாக இருந்தது. ஆனால் என் இதயம் மட்டும் ஏதோ ஒரு அமானுஷிய பயத்தால் கனத்து கொண்டிருந்தது. விழா முடிந்ததும் விருந்தினர்கள் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றனர். ஆனால் எனக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. என் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. கொஞ்சம் நிம்மதி தேடி அத்தை வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றேன். அது நள்ளிரவு தாண்டிய நேரம். குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. நான் மொட்டை மாடியின் சுவரோரம் நின்று இருட்டில் எங்கோ விரித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் என் அத்தை மகன் பிரகாஷ் எனக்கு அருகில் நின்றிருந்தான். அவன் என் முகத்தை பார்த்துவிட்டு மிகவும் பாரமான குரலில் பேசத் தொடங்கினான். தாரணி, உங்க அப்பா எவ்வளவு அவசரமா இந்த கல்யாணத்தை முடிச்சாரு. என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் உன்னை ரொம்ப நாளா காதலிச்சேன். உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தேன் என்றான். பிரகாஷ் சொன்ன இந்த வார்த்தை என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் பயத்துடன் பின்வாங்கினேன். நடுங்கும் குரலில், பிரகாஷ், உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சும் இப்படி பேசுற. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நான் உன் பேச்சை கேட்க விரும்பலை என்றேன். ஆனால் அவன் அங்கிருந்து நகரவில்லை. மாறாக எனக்கு இன்னும் அருகில் வந்து என் கைகளை பலமாக பற்றி கொண்டான். நீ சம்மதிச்சா நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். இப்பத்தானே தாலி கட்டியிருக்காங்க. இன்னும் ஒன்றும் வாழ ஆரம்பிக்கலையே. இந்த பந்தத்தை இப்பவே முடிச்சுக்கலாம் என்றான். பிரகாஷ் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டிருக்க நான் மிரண்ட கண்களோடு அவனை பார்த்தேன். என் கை இன்னும் அவனது பிடியில்தான் இருந்தது. நான் கையை விடுவிக்க போராடி கொண்டிருந்த அந்த துரதிர்ஷ்டமான நொடியில் அம்மா திடீரென மாடிக்கு வந்து விட்டார். அவர் என்னை தேடித்தான் அங்கு வந்திருந்தார். பிரகாஷின் கையில் என் கை இருப்பதை பார்த்ததும் அம்மாவின் கண்களில் கோபம் நெருப்பாய் எரிந்தது. அம்மா எதையும் கேட்கவில்லை, எதையும் புரிந்து கொள்ள முயலவில்லை. நேராக என் முன் வந்து என் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டார். என் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு கீழே கூட்டி வந்தார். விடுவதற்குள் சாமான்களை எல்லாம் அவசரமாக சுருட்டி கொண்டு எங்களை பலவந்தமாக தன் சொந்த வீட்டிற்கு இழுத்து வந்து விட்டார். நள்ளிரவில் நாங்கள் திடீரென வீட்டிற்கு வந்ததை பார்த்து அப்பா அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அம்மா அங்கு ஒரு பெரிய தவறை செய்தார். அது என் வாழ்க்கையின் எஞ்சியிருந்த நிம்மதியையும் மொத்தமாக அழித்தது. அம்மா மாடியில் பார்த்ததை அப்படியே அப்பாவிடம் சொன்னார். அவர் என் பக்கம் இருந்த எந்த ஒரு உண்மையையும் கேட்க தயாராக இல்லை. பிரகாஷ் நிரபராதி என்று நான் சொல்ல வந்ததையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அப்பாவின் உடல் கோபத்தில் நடுங்கியது. அவர் என்னை வசைபாடி கேவலமான வார்த்தைகளால் திட்டி மீண்டும் என் அறைக்குள்ளேயே பூட்டி வைத்தார். எனக்கு இதில் எந்த தவறும் இல்லை என்று அவரிடம் அழுது கதறி சொல்ல நினைத்தேன். ஆனால் அப்பாவின் கண்ணோட்டத்தில் நான் இப்போது ஒரு ஒழுக்கங்கெட்ட மகளாகிவிட்டேன். அடுத்த நாள் என் தங்கை திவ்யா தன் அறியாமையால் இந்த விஷயத்தை திவ்யாவின் தோழியான சூர்யாவின் தங்கை ரம்யாவிடம் சொல்லிவிட்டாள். ரம்யா திவ்யாவிடம், முன்னாடி நாளே ஏன் எல்லோரும் விடுவதற்குள் அவசரமாக ஊர் திரும்பினீங்க, இன்னும் முகூர்த்தமே முடியலையே என்று கேட்க திவ்யா தனக்கு தெரிந்த அரைகுறை கதையை அவளிடம் கூறினாள். அந்த அரைகுறை கதை காட்டுத்தீ போல பரவி மாமா மற்றும் சூர்யாவின் காதுகளுக்கு சென்றடைந்தது. சூர்யாவுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்தது. அவன் இதையே காரணமாக வைத்து எங்கள் வீட்டிற்கு வந்து பெரிய கலவரத்தை உண்டாக்கினான். எல்லாரும் முன்னாடியும் வந்து, புருஷன் இருக்கும்போதே மற்ற ஆம்பளைங்க கூட கள்ள தொடர்பு வச்சிருக்க இந்த மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணு எனக்கு தேவையில்லை என்று கத்தினான். அப்பாவின் எந்த ஒரு விளக்கத்தையும் அவன் கேட்கவில்லை. எல்லோர் முன்னிலையிலும் என் முகத்தில் அடித்தார் போல, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த பந்தமும் இல்லை என்று விவாகரத்து செய்வதாக கூறிவிட்டு சென்றான். என் மீது வாளாவெட்டி என்ற கரை படிந்தது. என் குடும்பத்தினரின் கண்களில் நான் முற்றிலும் மதிப்பற்றவளாகி போனேன். ஒருவனுடன் திருமணம் முடிந்த பிறகும் இன்னொருவனுடன் தொடர்பு வைத்திருந்த ஒழுக்கங்கெட்ட பெண் என்றுதான் அனைவரும் என்னை நினைத்தனர். அப்பா என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். நான் என் அறையில் 4 சுவர்களுக்குள் மட்டுமே முடங்கி கிடந்தேன். என் வாழ்க்கை இப்போது ஒரு பிணத்தை போல இருந்தது. அங்கு எந்த ஒரு நம்பிக்கையோ கனவோ இல்லை. நாள் முழுவதும் நான் அந்த அறையிலேயே கிடந்து என் தவறுதான் என்ன என்று யோசித்து கொண்டிருந்தேன். படிப்பு மீது ஆசைப்பட்டது குற்றமா, அல்லது ஒரு மிருகத்தின் அநீதிக்கு பயந்து மௌனமாக இருந்தது குற்றமா? நாட்கள் நகர்ந்தன. நான் தனிமையின் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என் குடும்பத்தினர் என்னை ஒரு பாரமாக பார்க்க தொடங்கினர். அம்மாவின் கண்களிலும் எனக்கான அந்த பழைய பாசம் இப்போது இல்லை.
இப்படியே சில வாரங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் திடீரென என் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. எனக்கு தலை சுற்றலும் கடுமையான சோர்வும் ஏற்பட்டது. முதலில் இதை கவலையினாலும் மன உளைச்சலினாலும் ஏற்பட்ட சோர்வு என்றுதான் நினைத்தேன். ஆனால் இந்த நிலைமை தினசரி வாடிக்கையானதும் எனக்குள் ஒரு இனம் புரியாத பயம் தொற்றிக்கொண்டது. எனக்கு அந்த இருட்டு ஸ்டோர் ரூமில் நடந்த கொடூரம் நினைவுக்கு வந்தது. என் இதயம் திடுக்கென்றது. என் வாழ்க்கையின் மிக கொடூரமான சோதனை இப்போதுதான் தொடங்கப் போகிறது என்பதை உணர்ந்தேன். அந்த இருட்டு இரவு எனக்குள் ஒரு அழியாத சான்றை விட்டு சென்றிருந்தது. அதை என்னால் மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. என் உடல்நலக்குறைவு சாதாரண மயக்கமல்ல. அது என் குடும்பத்தின் எஞ்சியிருக்கும் மானத்தையும் சுக்குநூறாக்கப் போகும் ஒரு பேரழிவு புயல். நான் படுக்கையில் கிடந்து சுவரை வெறித்து பார்த்து கொண்டே யோசித்தேன். இந்த உண்மையை நான் எப்படி எதிர்கொள்வேன்? சூர்யா என்னை குடும்பம் நடத்துவதற்கு முன்பே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டானே. இப்போது உண்மையை சொன்னால் கூட அது என் மரணத்திற்குத்தான் வழிவகுக்கும். என் உடம்பில் ஏற்படும் மாற்றங்களையும் நான் அடிக்கடி வாந்தி எடுப்பதையும் அம்மா கவனித்து விட்டார். முதலில் அவரும் இதை டென்ஷன் என்றுதான் நினைத்தார். ஆனால் என் முகம் வெளுத்து போய் நான் படுக்கையிலேயே கிடந்ததைக் கண்டு ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் என்னை அந்த ஊரில் இருக்கும் ஒரு லேடி டாக்டரிடம் கூட்டிச் சென்றார். அங்கு அந்த டாக்டர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் காலடி நீளம் அதிர்வது போல் இருந்தது. என் சந்தேகம் உண்மையாகிவிட்டது. நான் கர்ப்பமாக இருந்தேன். அது சூர்யா அந்த இருட்டு அறையில் என் மீது நிகழ்த்திய கொடூரத்தின் விளைவு. அம்மா என்னை நம்ப முடியாத கண்களோடு பார்த்தார். அவரது கண்களில் 1000 கேள்விகள் இருந்தன. இந்த குழந்தை யாருடையது என்று அவர் அறிய துடித்தார். ஏனென்றால் அவரது பார்வையில் நான் பிரகாஷுடன் தொடர்பு வைத்திருந்தவள் அல்லவா. அவர் என் மீது கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார். ஆனால் நான் ஒரு சிலையைப் போல மௌனமாக நின்றேன். நாங்கள் எப்படியோ வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். என் உடம்பே நடுங்கிக் கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அம்மா கதறி அழத் தொடங்கினார். இந்த விஷயம் அப்பாவின் காதுகளுக்கு சென்றபோது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போர்க்களமே உருவானது. அப்பாவின் முகம் கோபத்தில் கருகி போனது. அவர் சுவரில் மாட்டியிருந்த தன் பெல்ட்டை எடுத்து என் மீது பாய்ந்தார். சொல்லடி, யார் பாவத்தை உன் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்க? இந்த பிரகாஷ் கூடவா இப்படி அசிங்கமா நடந்துகிட்ட என்று கத்திக்கொண்டு என்னை பெல்ட்டால் வெறித்தனமாக அடித்தார். நான் வலியால் துடிதுடித்து கதறினேன். அப்பா, கடவுள் புண்ணியமா என்னை நம்புங்கப்பா. இது பிரகாஷோட குழந்தை இல்லை. சூர்யா மாமா தான் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு என்னை இருட்டு அறையில் வச்சு கட்டாயப்படுத்தினாருப்பா என்று கத்தினேன். ஆனால் என் உண்மை யாருடைய காதுகளிலும் விழவில்லை. அப்பா கோபத்தில் என் தலைமுடியை பிடித்து தரையில் தள்ளினார். போய் சொல்லாதடி. சூர்யாவுக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்காது. அவன் ஏன் உன்கிட்ட வரப்போறான்? இப்போ உன் தப்பை மறைக்க அவன் மேல பழி போட்டு எங்களை மாமா குடும்பத்து முன்னாடி அசிங்கப்படுத்த பார்க்கிறியா என்று கத்தினார். அம்மாவும் ஒரு புறம் அமர்ந்து நீ பிறக்கும் போதே செத்திருக்கலாம் என்று தன் விதியை நொந்து என்னை சபித்து கொண்டிருந்தார். அப்பா உடனே மாமாவிற்கு ஃபோன் செய்து அவரை அவசரமாக வீட்டிற்கு வரவழைத்தார். மாமா தன் 2 மகன்களான சூர்யா மற்றும் கார்த்திக்குடன் எங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அங்கு நிலவிய சூழல் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. அப்பா எல்லோர் முன்னாலும் என் நிலைமையை சொல்லி என் மீது சுமத்தப்பட்ட பழியை கூறினார். மாமா என்னை அருவருப்போடு பார்த்துவிட்டு சூர்யாவிடம், டேய் சூர்யா, நீ கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் இவகிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டியா என்று கேட்டார். சூர்யாவின் நெற்றியில் ஒரு துளி வியர்வை கூட இல்லை. அவன் அத்தனை பேர் முன்னிலையிலும் மிக நைசாக தன் தலையை அசைத்து மறுத்தான். அப்பா, நான் அந்த மூதேவியோட முகத்தை கூட பார்க்க மாட்டேன். நான் ஏன் அவகிட்ட போக போறேன்? இவ ஏற்கனவே பிரகாஷ் கூட கையும் களவுமா மாட்டினவள். இப்போ தன் தப்பை மறைக்க என் பேரை சொல்றா. அப்போதான் நான் இவளை மறுபடியும் ஏத்துக்குவேன்னு பார்க்கிறாய் என்று பச்சையாக பொய் கூறினான். சூர்யாவின் அந்த அப்பட்டமான பொய் என் ஆன்மாவையே கொன்றுவிட்டது. நான் துடிதுடித்து அவனை பார்த்து, சூர்யா, கடவுளுக்கு பயப்படுங்க. அன்னைக்கு அந்த ஸ்டோர் ரூம்ல எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி இப்படி பொய் சொல்றீங்க என்றேன். ஆனால் சூர்யா ஒரு ஏளன புன்னகையோடு என்னை நோக்கி, உன்னை போன்ற பொண்ணுங்க இப்படி நாடகம் ஆடுறதுல கெட்டிக்காரங்க. என்கிட்ட வந்தேன்னு சொல்றியே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உன் கையில என்றான். மாமா கோபத்துடன் அப்பாவை பார்த்து, உன் பொண்ணு எங்க குடும்ப மானத்தையே பஜார்ல ஏத்திட்டா. ஏற்கனவே கல்யாணம் முறிஞ்சவள் இப்போ இந்த கேவலத்தையும் பண்ணி வச்சிருக்கா என்றார். அப்பா அவமானத்திலும் கோபத்திலும் சமையலறைக்கு சென்று கத்தியை எடுத்து வந்தார். என்னை உயிரோடு கொள்ள அவர் ஓங்கி வந்தபோது என் தங்கைகள் எனக்கு முன்னால் வந்து நின்று அழுது கொண்டே அப்பாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். ஆனால் அப்பாவோ, இப்படிப்பட்ட அசிங்கமான ஜென்மம் உயிரோடு இருக்கிறதை விட சாகிறதே மேல் என்று கத்தினார். மாமா அப்பாவின் கையை தடுத்து, இவளை கொன்னு உன் கையை அசிங்கப்படுத்திக்காதே. இவளை இவ வழியிலேயே விட்டுடு. இவ உலகத்துக்கே ஒரு பாடமாகட்டும் என்றார். அவர்கள் அனைவரும் கிளம்பி சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற பிறகும் அப்பாவின் கோபம் தணியவில்லை. அவர் என் கையை பிடித்து இழுத்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினார்.
ஒரு ஒழுக்கங்கெட்ட மகளால் என் மற்ற 2 மகள்களோட வாழ்க்கையை என்னால் பாழாக்க முடியாது. உன் நிழல் பட்டா கூட அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்காது என்று கத்தினார். ஆனால் உண்மை என்னவென்றால் என் வாழ்க்கையின் இந்த அழிவிற்கு அப்பாவின் தவறான முடிவுகளும் சூர்யாவின் மீது அவர் வைத்த குருட்டு நம்பிக்கையும் தான் காரணம். ஆனால் பழி என்னவோ என் மீது விழுந்தது. தலை சாய்க்க எனக்கு எந்த இடமும் இல்லை. நள்ளிரவு நேரம். சாலைகள் அனைத்தும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தன. நான் அழுது கொண்டே என் அத்தை வீட்டை நோக்கி நடந்தேன். ஏனென்றால் பிரகாஷ் அன்று மாடியில் என்னிடம் காதலிப்பதாக கூறினான் அல்லவா. அவன் எனக்கு துணையாக நிற்பான் என்று நம்பினேன். ஆனால் அங்கு சென்று கதவை தட்டிய போது நடந்த விஷயம் என் இதயத்தை நொறுக்கியது. பிரகாஷ் என்னை வாசலில் பார்த்ததுமே அடையாளம் தெரியாதவன் போல் நடித்தான். என்னை வெறுப்போடு பார்த்து, நீ ஒரு ஒழுக்கமில்லாத பொண்ணு, உன் வயிற்றுல யாருடைய பாவம் வளருதுன்னு யாருக்கு தெரியும் என்றான். நான் அதிர்ச்சியில் வாயடைத்து போனேன். அன்று மாடியில் எனக்காக கல்யாணத்தை நிறுத்த துணிந்தவனின் குரலில் இன்று விஷம் கலந்திருந்தது. அவனும் இந்த உலகத்தைப் போல என்னை ஒரு குற்றவாளியாகவே பார்த்தான். நான் அத்தை வீட்டு வாசலிலிருந்து என் சிறிய பையை தூக்கி கொண்டு உடைந்த இதயத்தோடு தள்ளாடும் கால்களுடன் அந்த இருட்டு சாலையில் தனியாக நடக்க தொடங்கினேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. கால்களிலோ கடுமையான கொப்புளங்கள் ஏற்பட்டிருந்தன. நடந்து நடந்து சோர்வுற்ற என் கால்கள் இறுதியில் ஒரு வீட்டின் கதவருகில் போய் நின்றன. அதுதான் என் வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கையாக எனக்கு தோன்றியது. அது என் கல்லூரி ஆசிரியை மாலதியின் இல்லம். அன்று ஒரு முறை என் படிப்பிற்காக அப்பாவிடம் பேச எங்கள் வீட்டிற்கே தேடி வந்தார். அப்போது அப்பா அவரை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பினார். ஆனால் அவர் மிகவும் அன்பானவர், இரக்க குணம் கொண்டவர். நள்ளிரவு நேரத்தில் தன் வீட்டு வாசலில் என்னை இந்த கோலத்தில் கண்டதும் அவர் பதறிப்போய் என்னை அப்படியே நெஞ்சோடு அணைத்து கொண்டார். எனக்கு ஆறுதல் கூறி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். அவர் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தந்தார். சூர்யா தனக்கு இழைத்த கொடூரத்தையும் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தியதையும் நான் அழுது கொண்டே அவரிடம் சொன்னபோது அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். பெற்ற பிள்ளையை ஒரு குடும்பம் இப்படி எப்படி கைவிட முடியும் என்று அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் மீண்டும் மீண்டும் என் நெற்றியில் முத்தமிட்டார். அவருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? எங்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அப்படித்தான். படிப்பறிவு இருந்தும் பெண்ணிய உணர்வில்லாத மூடர்கள் அவர்கள். அங்கு ஒரு பெண்ணின் சாட்சியத்திற்கு மதிப்பில்லை. ஆண்களின் அத்தனை அநீதிகளும் கௌரவ கொலைகளுக்குள்ளும் மௌனத்திற்குள்ளும் மறைக்கப்பட்டுவிடும். மாலதி டீச்சர் என் கைகளை பற்றி கொண்டு மிகவும் நம்பிக்கையோடு சொன்னார், தாரணி, நீ தனியால் இல்லை. உன்னை உன் சொந்தங்கள் கைவிட்டாலும் உனக்கு துணையாக அந்த இறைவன் இருக்கிறான். நீ இங்கேயே என்னோடு இரு. உன் படிப்பையும் நீ தொடர வேண்டும். உன் வயிற்றில் வளரும் இந்த செல்ல குழந்தையையும் நீ சுயமரியாதையோடு வளர்க்க வேண்டும். அவரது இந்த வார்த்தைகள் என் உடைந்த இதயத்திற்கு ஒரு சிறந்த மருந்தாக அமைந்தன. இருளுக்கு பின் ஒரு வெளிச்சக்கேற்று இருப்பதை நான் முதல் முறையாக உணர்ந்தேன். என்னை வாழும்போதே கொன்றவர்களுக்காக இனி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கக்கூடாது என்றும் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் எதிர்த்து போராட வேண்டும் என்றும் அன்றே உறுதியேற்றேன். மாலதி டீச்சர் கணவனை இழந்த பெண்மணி. அவருக்கு என் வயதிலேயே 2 மகள்கள் இருந்தனர். அவர் எனக்கு தன் வீட்டில் அடைக்கலம் தந்தது மட்டுமின்றி தன் சொந்த மகள் போல என்னை அரவணைத்தார். என் படிப்பை மீண்டும் தொடர வைத்தார். என்னை ஒரு சிறந்த மருத்துவரிடம் கூட்டிச் சென்று முறைப்படி பரிசோதனைகளை செய்து என் உடல்நிலையை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டார். என் வாழ்க்கையின் ஒரு புதிய போராட்டக் களம் அப்போது தொடங்கியது. ஒரு புற கர்ப்பகால உடல் உபாதைகளும் சோர்வும், மறுபுறம் எப்படியாவது ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற என் நீண்ட நாள் லட்சிய கனவு. அந்த கடினமான மாதங்களில் நான் பகல் இரவு பாராமல் உழைத்து என் இறுதி ஆண்டு தேர்வுகளுக்கு தயாரானேன். மாலதி டீச்சரும் அவரது மகள்களும் என்னை ஒரு கணம் கூட தனிமையை உணரவிடாமல் பார்த்து கொண்டனர். பிறகு அந்த புனிதமான நாளும் வந்தது. எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. மாலதி டீச்சர் அந்த பிஞ்சுயிரை தன் கைகளில் ஏந்திய போது அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு அவளுக்கு ரோசினி என்று பெயரிட்டார். இந்த குழந்தை உன் வாழ்க்கையின் அத்தனை இருளையும் அகற்றி புதிய ஒளியை கொண்டு வரும் என்றார். அவர் சொன்னது போலவே ரோசனியின் பிறப்பு எனக்கு ஒரு புதிய வீரியத்தை தந்தது. அதன் பின் சில வருடங்கள் நான் கடுமையாக உழைத்தேன். படிப்போடு சேர்த்து எனக்கும் என் மகளுக்குமான செலவுகளை சமாளிக்க சிறிய வேலைகளையும் செய்ய தொடங்கினேன். என் மகள் ரோசினியை சில நேரம் நான் பார்த்து கொள்வேன். சில நேரம் மாலதி டீச்சரும் அவரது மகள்களும் ஒரு தாயை போல அரவணைத்து காத்தனர். அவர்களின் அலாதியான அன்பும் ஆதரவும் என்னை ஒருபோதும் தளரவிடவில்லை. காலம் இறக்கை கட்டி பறந்தது. காலையில் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, இரவில் விடிய விடிய புத்தகங்கள் என என் நாட்கள் கரைந்தன. ரோசினி மெல்ல மெல்ல வளர்ந்தாள். அவளது களங்கமில்லாத மழலை சிரிப்பு என் அத்தனை சோர்வையும் போக்கியது.
வருடங்கள் அதிவேகமாக உருண்டோடின. நான் பல வருடங்களுக்கு முன்பு கண்ட கனவு நனவாகும் அந்த உன்னத நாளும் வந்தது. நான் என் மருத்துவ படிப்பை வெற்றிகரமாக முடித்தேன். இப்போது என் பெயருக்கு முன்னால் டாக்டர் என்ற அந்த புனிதமான சொல் இணைந்து விட்டது. அன்று சொந்த பந்தங்களால் ஒழுக்கங்கெட்டவள் என்றும் சுமை என்றும் தூற்றப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட அதே தாரணி இன்று இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் ஒரு வெற்றிகரமான மருத்துவராகிவிட்டாள். என் முதல் பட்டமளிப்பு சான்றிதழை நான் மாலதி டீச்சரின் பாதங்களில் சமர்ப்பித்தேன். அன்று அவர் மட்டும் என் கையை பிடிக்கவில்லை என்றால் இன்று நானும் என் மகள் ரோசினியும் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு இருட்டு பக்கத்தில் மடிந்து போயிருப்போம். மருத்துவரான பின் நகரில் ஒரு பெரிய அரசு மருத்துவமனையில் எனக்கு பணி நியமனம் கிடைத்தது. என் மகள் ரோசினி இப்போது பள்ளிக்கு செல்ல தொடங்கியிருந்தாள். ஒரு நாள் இரவு நான் அவசர சிகிச்சை பிரிவில் பணியில் இருந்தபோது ஆம்புலன்ஸின் சத்தம் பலமாக கேட்டது. ஸ்ட்ரெச்சரில் ஒரு முதியவரை அவசரமாக உள்ளே கொண்டு வந்தனர். அவருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டிருந்ததால் அவர் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருந்தார். நான் ஓடிச் சென்று அந்த நோயாளியின் முகத்தை பார்த்த கணத்தில் என் கைகள் நடுங்கின, காலடி மண் நழுவியது. அவர் என் அப்பா. பல வருடங்களுக்கு முன்பு என்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடித்து துரத்திய அதே அப்பா. அவருக்கு பின்னால் தலையில் முக்காடிட்டபடி அழுது கொண்டே ஒரு வயதான பெண்மணி உள்ளே வந்தார். அது என் அம்மா. அவரது முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. அப்பாவின் உயிருக்காக அவர் அழுது பிரார்த்தித்து கொண்டிருந்தார். நான் அணிந்திருந்த வெள்ளை நிற கோட்டும் முகக்கவசமும் காலமாற்றமும் என் தோற்றத்தை மாற்றியிருந்ததால் அம்மாவால் என்னை அடையாளம் காண முடியவில்லை. நான் என் தனிப்பட்ட உணர்வுகளை ஒருபுறம் தள்ளிவிட்டு ஒரு மருத்துவராக என் கடமையை செய்ய தொடங்கினேன். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அப்பாவின் உடல்நிலை சீரானது. அப்பா மெல்ல கண் விழித்து பார்த்தபோது அவரது பார்வை என் மீது விழுந்தது. அம்மாவும் அருகில் நின்றிருந்தார். நான் என் முகக்கவசத்தை கழட்டினேன். என்னை பார்த்த கணத்தில் இருவரின் கண்களிலும் கண்ணீர் ஆராய் பெருகியது. அப்பா நடுங்கும் கைகளால் என் கைகளை பற்ற முயன்றார். ஆனால் அவமானத்தால் அவரது கண்கள் கீழே குனிந்தன. தாரணியம்மா, எங்களை மன்னிச்சிடு என்று அழுது கொண்டே என் கால்களில் விழ பார்த்தார். நான் வீட்டை விட்டு சென்ற பிறகு அவர்களுக்கு நேர்ந்த அவலங்களை அம்மா கூறினார். சூர்யா என்னை விவாகரத்து செய்தது மட்டுமின்றி சொத்துக்காக தன் சொந்த அண்ணனான கார்த்திக்குடன் சண்டை போட்டு அவனை கொலை செய்ய முயன்ற வழக்கில் இப்போது சிறையில் இருக்கிறானாம். அந்த அதிர்ச்சியிலேயே மாமா இறந்துவிட சூர்யாவுக்கு இப்போது ஆயுள் தண்டனை கிடைத்து சிறை கம்பிகளுக்கு பின்னால் தன் மிருகத்தனத்திற்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கொண்டிருக்கிறான். அவனது திமிரும் ஆண்மை கர்வமும் இன்று மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அப்பா அழுகையோடு சொன்னார். அம்மா தாரணி, நான் எந்த படிப்பை ஒரு பெண்ணுக்கு தேவையற்றதுன்னு நினைச்சேனோ இன்னைக்கு அதே படிப்பு தான் என் உயிரை காப்பாற்றி இருக்கு. உனக்கு நாங்கள் பெரிய துரோகம் பண்ணிட்டோமா, எங்களை சபிச்சிராத என்றார். அவர் பேசி முடித்ததும் நான் மாலதி டீச்சருடன் மருத்துவமனைக்கு வந்திருந்த என் மகள் ரோசினியை அருகே அழைத்தேன். அப்பாவை பார்த்து, அப்பா, இது ரோசினி, சூர்யாவின் மகள். அன்று நீங்கள் பாவத்தின் சின்னம் என்று தூற்றிய என் மகள் இன்று உங்கள் வம்சத்தின் பெயரை இந்த சமூகத்தில் ஒளிரச் செய்வாள் என்றேன். அப்பா ரோசினியை கட்டியணைத்து கொண்டு கதறி அழுதார். என் கனவுகளை பறிக்க நினைத்தவன் என்று சிறையில் அழுகிக் கொண்டிருக்கின்றான். அன்று என்னை வீட்டை விட்டு துரத்திய தந்தை இன்று தன் மகளின் வெற்றியை கண்டு பெருமைப்படுகிறார். இறுதியில் உண்மையும் தர்மமும் வென்றது. என் பல வருட மௌன போராட்டத்திற்கு நீதி கிடைத்தது. நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் நான் இப்போது பழைய பலவீனமான தாரணி இல்லை. ஒரு தைரியமான தாய், ஒரு வெற்றிகரமான மருத்துவர். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்துவிட்டு மீண்டும் தங்களோடு வீட்டிற்கு வந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்று அப்பாவும் அம்மாவும் என்னை மிகவும் வற்புறுத்தினர். ஆனால் நான் மிகவும் நிதானமாக அவர்களின் கைகளை பற்றி கொண்டு என் தலையை அசைத்து மறுத்துவிட்டேன். என் இந்த முடிவு அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அது என் சுயமரியாதை சார்ந்த விஷயம். நான் அப்பாவின் கண்களை நேராக பார்த்து சொன்னேன். அப்பா, நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஒரு மருத்துவராக உங்களை காப்பாற்றுவது என் கடமை. ஒரு மகளாக உங்களுக்கு பணிவிடை செய்வது என் உரிமை. ஆனால் என் உண்மையை மிதித்து என் கனவுகளை கழுத்தை நிறுத்தி என்னை ஒழுக்கங்கெட்டவள் என்று துரத்திய அந்த வீட்டிற்குள் என்னால் மீண்டும் நுழைய முடியாது. அப்பா, நீங்கள் அன்று கழுத்தை பிடித்து தள்ளிய போதே அந்த பழைய தாரணி இறந்து விட்டாள். அம்மா, என் புடவை தலைப்பை பற்றி கொண்டு, நாங்கள் வயதாகிவிட்டோம் அம்மா, எங்களுக்கு இப்போது உன் ஆதரவு வேண்டும் என்று அழுதார். நான் புன்னகைத்து கொண்டே ரோசினியின் கைகளை பற்றி கொண்டேன். அம்மா, எனக்கு நானே துணையாக நிற்க கற்றுக்கொண்டேன். மாலதி டீச்சர் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தார். என் மகள் எனக்கு எதிர்த்து போராட கற்றுக் கொடுத்தாள். இனி என் வாழ்க்கையையும் ரோசினியின் வாழ்க்கையையும் என் சொந்த உழைப்பில் நான் நடத்துவேன். தேவைப்படும் போது மட்டும் தேடி வரும் எந்த ஒரு பந்தமும் எனக்கு இனி தேவையில்லை.
என் மகள் வளரும் உலகம் எந்த ஒரு ஆணின் அடக்குமுறைக்கும் பயப்படாத தன் சொந்த முடிவுகளை தானே எடுக்கும் சுதந்திர உலகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். அப்பாவின் மருத்துவ செலவுகள் அனைத்தையும் நானே ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் தங்களின் எஞ்சிய காலத்தை சுகமாக வாழ ஒரு நல்ல வீட்டையும் ஏற்பாடு செய்து கொடுத்தேன். ஆனால் நான் என் மகள் ரோசினி மற்றும் மாலதி டீச்சருடன் என் சிறிய மகிழ்ச்சியான உலகத்திற்கு திரும்பினேன். அங்கு எனக்கான மரியாதையும் நிம்மதியும் நிறைவாக இருந்தது. என் கடந்த காலம் எனக்கு ஒரு பாடம், என் நிகழ்காலம் நான் பெற்ற மாபெரும் வெற்றி. ஒரு பெண் நினைத்தால் தன் உழைப்பாலும் நேர்மையாலும் இந்த சமூகத்தின் அத்தனை அநீதிகளையும் வீழ்த்த முடியும் என்பதை நான் நிரூபித்து காட்டிவிட்டேன். நான் இப்போது டாக்டர் தாரணி. நான் யாருக்கும் அடிமை அல்ல, யாருடைய அநீதிக்கும் அஞ்சுபவளும் அல்ல. இந்த புதிய விடியலில் நானும் என் மகள் ரோசினியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். நன்றி.